பிரேசலா கத்ராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இயேசு விடுவிக்கிறாருடைய என்னுடைய யூடியூப் சேனல் வாழ்த்து வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா லேவியராகமம் புஸ்தகத்தை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறது பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 3 அதிகாரம் தான். லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 3 அதிகாரங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். வந்து 7வது அதிகாரத்தில் வந்து மறந்துட்டேன். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ரெசரக்ஷன் டே, ஈஸ்டர். உயிர்த்தெழுந்ததை நம்ம நினைவு கூறுகிறோம். ஓகே, உயிர்த்தெழுந்தனால் நமக்கு வந்து அநேக நன்மைகள் இருக்குது. அவர் வந்து மரணத்தை ஜெயித்தார். இப்போ நாமளும் இந்த உலகத்தில் சகலத்தையும் போராட்டங்களையும் ஜெயித்து நம்மளும் பரலோகத்தில் மனுஷனாக நம்மளும் வாழ வேண்டும். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம லேவியராகமத்தை பற்றி பார்க்கலாம். லேவியராகமத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த மோசேயா கிட்ட இது வந்து சீனாய் கொடுமுடியில் ஆண்டவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து குற்ற நிவாரண பலியோட பிரமாணம் என்ன அப்படின்ற விஷயத்தை குறித்து பேசுகிறாரு. அப்போ சர்வாங்க தகன பலி வந்து எப்படி கொடுக்கணும், எது வந்து ஆரோனுடைய பங்கு, ஆரோன் குமாரனுடைய பங்கு என்னது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. இப்போ ஆரோனுடைய குமாரோட பங்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குடும்பத்தில் யார் மாத்திரம் அதை சாப்பிடணும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்கள் ஒரு வேளை தீட்டுப்பட்டாங்க அப்படின்னா அதை அவங்க சாப்பிடக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அநேக பிரமாணங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்படி அநேக பிரமாணங்களை ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் கொடுக்காரு, இப்போ வந்து அது நம்ம இந்த லைஃப்பில் இப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம அதை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் சொன்னேன் ஆரோனக்கிட்ட வந்து எது ஆரோனுடைய பங்கு, ஆரோனையாவோட பங்கு என்னது அப்படின்றத பேசுகிற மோசையா கிட்ட. ஓகே, இது மூலமாக நம்ம என்ன சொல்கிறாருன்னா பாஸ்டர்ஸோடைய பங்கு என்னது அப்படின்ற விஷயம். இப்போ ஊழியத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் இருக்காரு. அந்த ஊழியக்காரர் வந்து அவர் வந்து பர்சனலாக அவருக்குன்னு யாரும் பர்சனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணுவாரா, பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவார், பர்சனல் தேவைக்கு யூஸ் பண்ணுவார். அதே இது பார்த்தீங்கன்னா சும்மா எதுவுமே சாம கொடுத்தா கூட இந்த ஊழியத்துக்கு தான் என்ன பண்ணுவாராம், கொடுப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு பர்சனல் தேவை இருந்ததுனால, எப்போவுமே பர்சனல்னு சொல்லி கொடுக்குறவங்க என்ன பண்ணிட்டுனா அன்றைக்கி சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லாமல் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணு தெரியாமல், சரி இதை நம்ம பர்சனல் தேவை இருக்கிறதுனால பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்போவுமே பர்சனல் கொடுக்குறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணியிருக்கிறா, அந்த ஊழியக்காரர் எடுத்துக்கிறார். அந்த உடனே ஆவியானவர் மனசில் பேசியிருந்தாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். அவனே அவர் ஊழியக்காரர் சொன்னாரா, இந்த மாதிரி எனக்கு தேவை, அதனால இது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு ஏசப்பா சொன்னாரா, நீ வந்து இவ்வளோ நாளாக நீ வந்து அந்த ஊழியத்துக்குன்னு வர்ற தொட்டை வந்து என்ன பண்ணது கிடையாது, அது உனக்குன்னு எடுத்ததே கிடையாது, அது தீட்டாக்குனதே கிடையாது, அவருக்குன்னு அவன் வந்து என்ன பண்ணது கிடையாது, எடுத்ததே கிடையாதான், இது வரைக்கும் அதை வஞ்சதோ எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர் தான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சொன்ன உடனே அவருக்கு இவ்வளோ நாள் நாங்கள் என்னாச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒன்று நினச்சி பரலோகமே சந்தோஷப்பட்டுச்சே, இப்போ நீ இப்படி செய்கிறதுனால செய்கிறியே அப்படின்னு சொல்லி பேசினாராம். உடனே இவருக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, சரி ஏசப்பா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பாருங்க, இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பர்சனல், அதாவது ஆரோனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்றது, ஆரோனுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண ஒதுக்குறார், தனியாக ஒதுக்குறார். இது வந்து ஊழியத்துக்காக சொல்லாமல் ஆரோன் குமாரர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதே போலதான் இப்போ நாமளும் கூட நம்ம காணிக்கை செலுத்துவோம், பண்ணுவோம். அந்த ஊழியக்காரர் எப்படி ஊழியக்காரங்களும் சரி, அந்த ஊழியக்காரரை போல நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையை உத்தமமாக இருக்கணும். ஊழியத்துக்கு வர்றதை எதுக்கு பணங்கள் வருகிறதோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், செலவழிக்கணும். இதுக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், செலவழிக்கணும் கற்று விரும்புவார். இது போக என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து எனக்கு கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் ஒன்று அநேகத்தில் அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ள உண்மையாக இருக்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அநேகத்தை அதிகாரி ஆக்குவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு எங்கள் லைஃப்ல ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு பர்சனல் தேவை ஏதோ இருந்துச்சு. அப்போ பணம் தொட்டு இருந்துச்சு. ஊழிய தொட்டுனா ரொம்ப நினச்சிடக்கூடாது, ஊழியத்துக்கு காணிக்க வர்ற தொட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு 1000 இல்லை 500 எனக்கு தெரியல கரெக்டாக, அதில் இருந்துச்சு. அப்போ ஆனால் ஊழியம் வந்து நாங்கள் பைபிள் ஸ்கூல் நடத்துறதுனால, பைபிள் ஸ்கூலில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாரம் நாங்கள் 300 ஆட்டோ செலவு கொடுக்கணும். இது போக பிஸ்கெட், அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்போம். அதுக்கெலாம் செலவு இருக்குது. ஒவ்வொரு வாரங்களும் எங்களுக்கு வந்து ஆட்டோவுக்கு செலவு உண்டு. ஒவ்வொரு மாதமும் வர்ற காணிக்கையில் 2 சிஸ்டர் தான் எங்களுக்கு ரூபாய் அனுப்புவாங்க. அந்த 2 சிஸ்டர் வந்து
அதில் ஒருத்தங்க தான் இப்போ அனுப்பிவிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க அனுப்புகிற 1000 ரூபாவை வந்து அவங்க 1000 ரூபா அனுப்புவாங்க. அந்த 1000 ரூபா வந்து நாங்கள் இந்த பைபிள் ஸ்கூலுடைய இந்த மாதம் மாதம் வாரம் நடக்கக்கூடிய ஆட்டோ செலவுக்கு, பைபிள் ஸ்கூல் ஆட்டோ செலவுக்கு நாங்கள் பயன்படுத்திடுவோம். இப்போ சிங்கித்துறையிலேருந்து பிள்ளைங்க ஆட்டோவில் வருவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், 300 ரூபா வந்து கொடுத்துருவோம். அந்த ரூபா வச்சா செய்வோம். இப்போ எனக்கு பர்சனல் செலவு அவசரம், இல்லை காலேஜில் கேட்காங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அந்த ஆண்டர் சொல்வாருன்றதை விடும் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பைபிள் ஸ்கூலில் அன்று தேவை இருக்குது அப்படி தானே. இப்போ வந்து இந்த அதுதான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வாரம் பைபிள் ஸ்கூல், இன்றைக்கி தான் பைபிள் ஸ்கூல்னா இன்றைக்கி தான் பைபிள் ஸ்கூல், அப்போ நான் இன்றைக்கி நான் என்ன பண்ண முன்னாடியே பணம் கொடுக்க முடியாது அப்படி தானே. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எடுக்கவே மாட்டோம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எடுக்கவே மாட்டோம். எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்லுவேன். ஊழியத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு தேவைக்கு போக இருக்குப்பா, நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சம் அது வேற. அதே இது அந்த தேவையை நீ பூர்த்தி செய்யாமல் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்வார். அதே போல தான் அப்போ எதுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, ஊழியத்துக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது நீ கொஞ்சத்தில் இன்னைக்கு வர 1000 ரூபாய் நம்ம உண்மையாக இருந்தால் தான் நாளைக்கு எவ்வளோ வந்தாலுமே நம்ம என்ன பண்ண முடியும், உண்மையாக இருக்க முடியும். சரிங்களா? அதனால ஊழியக்காரங்களும் சரி, அதே போல் நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே நம்மளும் இப்போ தசம்பாகத்தில் உண்மையாக இருக்கணும், காணிக்கு தேவனுக்கு போடுறதுல உண்மையாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வீட்டில் வளர்த்துருக்கிற நம்ம ஊழியக்காரங்களுக்கு தான் போல இது அப்படின்னு சொல்லிச்சு நீங்கள் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்களும் கூட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்துடணும். 2வது விஷயம் வந்து உங்ககிட்ட நான் என்ன எப்பவுமே ஒரே ஒரு பாலிசி நான் நம்புவேன். என்னதுன்னா, அந்த கூனி பெண் வந்து தாங்கிட்ட இருந்தது அவ்வளவுதான், அதுல இருந்து கொஞ்சத்தை கொடுத்தாங்க. நான் எப்பவுமே பிலீவ் பண்றது ஒன்னே ஒரு விஷயம், இது மட்டும்தான். என்கிட்ட இருக்கு, என்னோட தகுதிக்கு, என்னோட பலனுக்கு, என்கிட்ட வர்ற வருமானத்துல வரக்கூடிய காணிக்கை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிற காணிக்கை. நீ 100 ரூபா போட்டாலும் சரி, காணிக்கையை தசம்பாகத்தை சொல்ல வரல, காணிக்கையே நீங்க 100 ரூபா போடுறதுதான் பெருசு அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா ஐ ஹேட் அ கிரேட் பிலீஃப். என்ன அப்படின்னா, நம்ம 10 ரூபா போட்டா கூட அது உங்க உழைப்புல, அது உங்களுக்கு அவ்வளவு உங்க எபிலிட்டி அப்படின்ற பட்சத்தை கர்த்தர் கட்டாயம் அந்த 10 ரூபா அங்கீகரிப்பார். பெரிய காணிக்கைக்கு தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அவகிட்ட இருந்தது, தனக்கு இருந்தது, அதுதான் என்ன பண்ணாங்க, அந்த கூனி வந்து போட்டாங்க. அதை தான் இயேசு திரும்பி பார்த்தாரு. இயேசுவையே திரும்பி பார்க்க வச்சது யாரு, அந்த கூனி. தனக்கு வேண்டிய துட்டை அதுலயும் கர்த்தருக்கு கொடுக்கும் போது அதை தேவனுக்கு ரொம்ப ரொம்ப மிகுந்து பிடிக்கும். ஆண்டவர் வந்து நீ 100 ரூபா போடுறியா, 1000 ரூபா போடுறியா, எதை பார்க்க மாட்டாரு. எதை பார்க்குறாரு அப்படின்னா, உங்க எபிலிட்டியில நீ கொடுக்குறியா, அப்போ ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவார். அது போல் நாமளும் என்ன பண்ண, கர்த்தருக்கு முதற்கனிகள் நமக்கு வீட்டில் வளர்ந்தது, நமக்கு பர்சனலாக வரக்கூடிய துட்டுகள் கூட என்ன பண்ணுறீங்க, கஷ்டம்பாகம், அதாவது கஷ்டம்பாகம் இல்லை, பர்சனலாக கர்த்தருக்காக நம்ம வந்து அது நீங்கள் காணிக்கையாக கொடுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து நான் வந்து பிச்சைக்காரங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன், அல்லது நான் வந்து ஏழைகளுக்கு உதவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட நீங்கள் எந்த விதமாகவும் அதை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் எனக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்து மூலமாக அதாவது ஊழிய காசுகளை ஊழியத்துக்கு பயன்படுத்துறதும் நம்ம கொஞ்சத்துல உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இது ஒரு விஷயம். இப்போ தேவன் வந்து ஆரோனுடைய பங்கு இல்லை அப்படின்னு சொன்ன விஷயத்த ஆரோன் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அது இல்லாமல் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒருவேளை ஆரோனுடைய குமாரர் யாரை தீட்டாயிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த பணத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ அதாவது என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீங்க வந்து எனக்கு கர்த்தருக்குன்னு ஊழியத்துக்குன்னு உள்ளதுல நம்ம கை வைக்க கூடாது, அது தீட்டாரு. அதான் நீ வந்து ஊழியத்துக்குன்னு கொடுக்கப்பட்டதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாததான் ஆயிரும். ஊழியத்துக்குன்னு கொடுக்கப்பட்டது உங்க பர்சனல் தேவைக்கு, பர்சனல் தேவை இருந்தாலும் கூட அது எடுக்கக்கூடாது. எடுத்தான்னா அது என்னதாயிரும், தீட்டாயிரும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சரிங்களா? அது மாத்திரம் இல்லாம அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரத்தத்துல வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா ரத்தத்துல என்னது இருக்கு, உயிர் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலியிட்டதை வந்து விடிய காலத்தை வரைக்கும் வச்சிருக்க கூடாது, அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதுக்கப்புறம் 3 நாள் வரைக்கும் வைக்கக்கூடாது, அதை சுட்டு அரைச்சிடணும் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக கற்பனைகளை சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு இப்போ வந்து இதுதான் 7வது அதிகாரம். ஸோ நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். 8வது அதிகாரத்துக்குள்ள போவோம். 8வது அதிகாரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே இப்போ வந்து இதெல்லாம் என்னது மலையில வச்சு பேசின விஷயங்கள். இப்போ இந்த மோசேயா வந்து என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயங்களும் செய்ய போகிறார். சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த ஏபோத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கச்சை, விசித்திரமான நிறைய அந்த மகிமை பொருந்தி கனம் பொருந்தி அந்த ஏபோத்து அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சிருக்காங்க. அப்படித்தானே ஆசாரியர் கூடிய ட்ரெஸ்ஸை ஆரோன் ஐயாவுக்கு என்ன பண்ண போறாரு, போட்டு விட்டு அவரை வந்து அபிஷேகம் பண்ண, ஊழியக்கார பிரதிஷ்டை பண்ண போறாங்க. இப்போ அதே போல முதல்ல என்ன பண்றாங்க, முதல்ல அந்த தொட்டியில ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வந்து அவருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் மகிமை பொருந்தி அந்த ஏபோத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா
இந்த மாதிரி அபிஷேகம் பண்றாங்க. அப்ப மோசையா சொல்றாரு என்னன்னா, நீ வந்து 7 நாள் நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. நீங்க சாகாதபடிக்கு நீ என்ன பண்ணு, 7 நாள் பிரியவே கூடாது, இந்த இடத்துல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை தான் காவல் காக்கணும். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசையா மூலமா பேசுறாரு. அதே அப்படி சொல்றாரு. இங்க இது மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் காரியம் வந்து மோசையா வந்து என்ன பண்ற, ஊழியக்காரர் பிரதிஷ்டை பண்றாரு. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உடனே அந்த விசித்திரமான கட்சிகள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு என்ன பண்ணியாச்சு, இப்பதான் பிரதிஷ்டை பண்றாங்க. மோசையா சொல்ற 7 நாள் ஆசரிப்பு கூடாரத்துல காத்துரு. இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் உனக்கு என்னது, உனக்கு ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கு சொல்றாரு. இது மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாரு, அந்த என்ன பிரமாணத்தை சொல்றாரு அப்படின்னா, இப்போ சீஷர்களை எடுத்துக்கோங்களேன். என்ன பண்ணாங்க, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், யூதர்கள் அதாவது ஏசப்பாவை சீஷர்களை என்ன பண்றதுக்காக பிடிக்கிறதுக்காக ரெஸ்டாரண்டோட என்ன பண்ணுவார் அப்படின்னா, சீஷர்களை தேடி வருவார். தேடி வரும்போது இப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இந்த ஏசப்பாவை தரிசிப்பார், கண்ணு குருடாரோ. அதுக்கப்புறம் வந்து எங்கே இருப்பாரா, அந்த வசனத்தை அழகாக போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இப்போ வந்து அவன் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. கண்ணு தெரியாமல் போன உடனே அடுத்து என்ன பண்ணியாச்சுன்னா, உடனே அதுக்கப்புறம் கைலாக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ணியாச்சு, உடனே எங்கே போகிறாரு அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தான் ஏற அனனியான்ற ஒரு ஊழியக்காரர் போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அனனியா போன பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு சுகமான பிறகு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவன் கண்களின் மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானசானம் பெற்றான். 2வது போதனை பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்தான். அப்ப இதுல என்ன சொல்ல வருதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமஸ்குல இருக்கக்கூடிய சீஷர்களோட சில நாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தாமதமின்றி கிறிஸ்து தேவன குமாரன் என்று ஆலயங்கள்ல பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ பாருங்க, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல என்ன பண்றாரு, அந்த சீஷர்களோடு இருந்தான்னு சொல்றாங்க. இதே போல் நம்ம யார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, நம்ம மேல் வீட்டாரில சீஷர்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், நீங்க போய் காத்துருங்கன்னு சொல்லுவார். அப்போ தடாபுட ஊழியம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்வது காத்திருப்பு அவசியம். இது வந்து வெறுமனே பிகினிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது. நீங்க மினிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு மீட்டிங்க்கு போகிற இடைவேளை இருக்கு தெரியுமா. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சனிக்கிழமை எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், அந்த வாரம் ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். என்ன சொல்றாரு, நான் அவனை 7 நாள் நீ என்ன பண்ண, ஆசிரியர் படத்தை விட்டு பிரியாது, ஆசிரியர் படத்துல இரு அப்படின்னு சொல்றேன். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, தெய்வ சமூகத்துல நம்ம மீட்டிங் வர்றதுக்கு முன்பதாக நம்ம மீட்டிங்க்கு நடத்த போறீங்களோ அல்லது எதுனாலுமே சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தேவன் விரும்புறேன்னா காத்திருக்கணும். ஏன் காத்திருக்கிறோம், காத்திருந்தாதான் கத்து நம்ம மூலமா வெளிப்படுவார். காத்திருக்காம ஊழியம் செய்யக்கூடாது, சுயத்துல ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவார். அநேகர் இப்ப எப்படி பண்றாங்கன்னா, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் சொன்னதையும் செய்ய மாட்டாங்க, வந்து என்ன காத்தும் இருக்க மாட்டாங்க, ஜெபிக்கவும் மாட்டாங்க, சும்மா ஜெபம் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்காதபடிக்கு நம்ம என்ன அதுக்காக ஸ்பெஷலாக காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஏன்னா அப்போதான் தேவன் தம்முடைய ஆலோசனை கொடுப்பாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த கத்துறது ஆலோசனை கொடுக்கணும். அதனால சீஷர்கள் காத்திருந்தனால அந்த ஆவியானவர் அவர்களை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் டிரெக்ட் பண்ணுகிற பாட்டு தான் அவங்க போனாங்க. அவங்க சுயத்தை ஈடுபடுத்தி சுய ஊழியம் செய்யலை. இப்போ நாமளும் சுய ஊழியம் செய்யக்கூடாது. இது வந்து பிகினிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி தான் காத்திருக்கணும் போல, அதுக்கப்புறம் காத்திருக்க வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. ஆரம்பத்தில் எப்படி நம்ம அவரையே பற்றி கொண்டிருந்தோமோ அதே போல கடைசி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு மீட்டிங்க்கும் முன்னாடி தேவ சமூகத்தில் காத்துட்டு நம்ம என்ன பண்ண ஜெபிக்கணும். அது வந்து அதே போல பிகினிங் ஆஃப் த மினிஸ்ட்ரியில உண்டுதான். ஏன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்தா தான் அப்படிலாம் ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே வந்து புது வழக்கமா ரொம்ப ஃபாஸ்டா தான் தூக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அடி மிதி வாங்கின பிறகு தேஞ்சு போய் எப்படியாவது நமக்கு எனர்ஜி தீக்கி. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசு நமக்கு அப்படி துடிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப இயேசுக்காக இப்பவே சொன்னா கூட மறைச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம இருப்போம். ஆனா அந்த சமயத்தில் தெய்வ பலத்த காலத்துல அடங்கிரு அப்படின்னு வசதி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளால தேசப்பா இல்லாம அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருப்போம்னா, நம்ம வந்து நம்மளால முடியும் அப்படின்ற இருப்போம். ஏசப்பா உதவணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயம்லாம் மறந்து போய் நம்மளால முடியும் அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப இருக்கும். அதனால அந்த சமயங்களில் நம்ம தெய்வ சமூகத்துல என்ன பண்ணணும், காத்து இருக்கணும், தேவ கரத்துல அடங்கி இருக்கணும், இருந்து ஏசப்பா நான் என்ன செய்யணும்ன்றதை கேட்கணும். அதுதான் தேவ சமூகத்துல காத்துருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மோசையா தேவ சமூகத்துல காத்திருந்தார். இப்போ நாமளும் கூட தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், காத்திருக்கணும் அப்படின்றது இந்த விஷயத்து மூலமா நமக்கு புரியுது. அதே ஆசிரியப்பு கூறாரத்தை விட்டு தெரியாததான். இப்போ வந்து நம்ம ஊழியங்கள் வந்து அதிகமாக காத்திருப்பு டைம் வந்து அநேக ஊழியக்காரர்களுக்கு குறைஞ்சிடும். ஆனால் எவ்வளோக்குள்ள காத்திருப்பு குறையுதோ அவ்வளோக்குள்ள அவங்க கத்தர் அவங்க வச்சுட்டு கிருபைகளும் என்ன இருக்கும் அப்படியே குறைஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூலமா கத்தரை வெளிப்படணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒன்னே ஒண்ணுதான்,
தேவ சமூகத்துல ஸ்பெசிஃபிக் டைம் ஒதுக்கி நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். அதை நீங்க உங்க மூச்சு விட மறந்தாலும் கூட என்னதை மறக்கக்கூடாது, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவார். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இதுக்கடுத்து அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன வரைக்கும் 8ஆம் நாள் ஆச்சு. 7 நாள் காத்திருந்தாச்சு, 8வது நாள். இப்போ வந்து மோசே ஐயா வந்து என்ன சொல்றாரு, நீ என்னென்ன இப்போனா ஏசப்பா வந்து மோசே ஐயா கிட்ட வந்து ஆண்டவர் வந்து அநேக பாவ நிவாரண பலி எப்படி செய்யணும், அந்த பலி என்ன செய்யணும், சமாதான பலி, போஜன பலி, அதுக்கப்புறம் சர்வாங்க தகன பலி, குச்சி நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த வந்து யாருக்கிட்ட தான் சொல்லியிருப்பாரு, மோசே ஐயா கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ தான் ஆரோன் ஐயா அதை செய்ய போவார். உடனே ஆரோனுக்கு போய் ஆரணையா பிரதிஷ்டை பண்ணியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்றாருன்னா, மோசையை வந்து ஜனங்களை பார்த்து நீங்க என்ன கொண்டு வாங்கன்னா, இந்த மாதிரி சமாதான பலிக்காக அதை கொண்டு வாங்க, போஜன பலிக்காக இதை கொண்டு வாங்க, அப்புறம் பாவ நிவாரண பலிக்காக சர்வாங்க தகன பலிக்கு எதெல்லாம் கொண்டு வரணும், ஆடோ மாடோ இப்படி என்னெல்லாம் கொண்டு வரணும் ஆண்டவர் சொல்றது. மோசையா வந்து சொல்றது யார்கிட்ட, ஜனங்கள்கிட்ட. உடனே அதே மாதிரி ஜனங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து மோசையா வந்து ஆரணையா பற்றி சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணு, நீ வந்து செய்ய பலியிட ஆரம்பி அப்படின்னு சொன்னோடனே அதே ஆரோன் ஐயாவும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலியிடுறாரு. இப்போ என்னென்ன பலியிடுறாங்க, அது மாத்திரம் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு பலிகளும் இட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, மோசே ஆரணைய பலிபீடத்துலேருந்து பலி இட்ட பிறகு, அதாவது பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இந்த எல்லா பலி, போஜன பலிகள் இது எல்லாத்தையும் செலுத்தின பிறகு என்ன பண்ணுறது, ஆரன் வந்து ஜனங்களை நேரம் கைகளை உயர்த்தி என்ன பண்ணுறது, தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆஸ்வதிச்சாராம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆரனும் மோசே 2 பேரும் கூடார வாசல், இங்கே ஜனங்கள்லாம் எங்கே நிற்கிறாங்க, ஆசிரியர் கூடத்துக்கு வெளியே நிற்கிறாங்க. இப்போ ஆசிரியப்பு கூட வாசலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை ஆஸ்வதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சா, கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருக்கிற சர்வாங்க தகன பலி என்ன பண்ணிச்சான், அது வந்து அதை வந்து என்ன பண்ணிச்சான், எரித்து விட்டுச்சான். அது மாத்திரம் ஜனங்கள் அதை பார்த்தோன்னா ஆரவருக்கு முகப்புற விழுந்தார்கள். ஓகே, இப்போ இது மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து பலியிடல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்ன பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். உங்ககிட்ட, அதாவது உங்ககிட்ட அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, பலிபீடத்தின் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஜபம் அவசியம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க ஜபம் வந்து பரத்திலிருந்து அக்னி இறங்கி அங்கீகரிக்கிறது விதமா இருக்குதா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாள் நிதானித்து பார்க்கணும். உங்க ஜபத்துக்கு கர்த்தர் வந்து பரலோகத்திலேருந்து மறு உத்தரவு பதில் வருகிற விதமா இருக்குதா அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம உணர்ந்து ஆராய்ந்து உணரணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறேன். சரிங்க, ஆண்டவர் பதில் கொடுக்குற ஒரு ஜபமா இருக்கணும், தேவன் விரும்புகிற ஒரு ஜபமா இருக்கணும். ஒருவேளை சர்ச்சில் செய்வோம், ஆனா அதே போல வீடுகளில் நம்ம என்ன பண்ணோம், அதே உண்மையை உத்தமமான ஆராதனை, இந்த முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு நம்ம அவரை தேடணும்னு வைங்களேன், அவர் கட்டாயம் என்ன பண்ணுவார், அவர் வந்து அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஜபம். எனக்கு இதுவும் என்னோட ஒப்பீனியன் தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுறது தான் ஒரு உண்மையான ஜபம் அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பா நம்மக்கிட்ட பேசணும். நம்ம ஜபம் பண்ணி நம்ம தேவை சொல்லி முடிச்சோடனே அவருக்கு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து அவரும் நம்மளோட பேசணும். அவர் பதில் கொடுக்காரா, அப்போ நம்ம ஜபம் சரி, நமக்கு ஜபம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணேன். அதாவது கத்துட்டு அக்னி இறங்க, நான் கத்தர் மறு உத்தரவு சொன்னாதான் நம்ம ஜபம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஜபம் அப்படின்ற மாதிரி இது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம கத்தர் பதில் கொடுக்குற ஒரு ஜபத்தை நம்ம செய்யணும்னு கற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் மட்டும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அப்படி அவங்களுக்கு விளையிச்சா என்ன ஏது இப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, கடமைக்காக ஃபோன் பண்ணி கேட்கணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லாமல், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் இம்சை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல், உண்மையாக உங்கள் ஆண்டவர் சொல்லுவார், நீ பொறுமையாக உன் இதயத்தில் உள்ளது நீ என்கிட்ட என்ன பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ணு. அதாவது உங்கள் இதயத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பொறுமையாக நிதானிச்சு நம்ம மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் தேவனை எதிர்பார்க்குறீங்க. படபடன்னு அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறத என்ன பண்ணல, தேவன் விரும்பவில்லை. நிதானித்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஏசப்பா கிட்ட ஃபீலிங்ஸு இன்னும் இன்னைக்கு நடந்துச்சு, ஏசப்பா இந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப் பண்ணி எனக்கு சொல்லும் போது தான் அவர் என்ன பண்ணுவார், உங்கள் வழி பரலோகத்துக்கு போகும். 2வது விஷயம், ஆண்டவர் என்ன மறு உத்தரவு கட்டாயம் கொடுப்பாருன்னா, இது வரைக்கும் நான் வந்து என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, இது நான் வந்து ஒரு பெருமைக்காக சொல்லலை, வந்து எனக்கு எதுவுமே தேவ கிருபை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அப்போ இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கவலைன்னா நீங்கள் அம்மாட்ட சொல்வேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் என்ன பண்ணுவேன்னா, ஏசப்பா கிட்ட சொல்லும் போது வந்து நான் அப்படியே உடஞ்சி போய் சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போவே எங்கள் இதயத்தை ஒட்ட வச்சு அப்படி மூடையை மாற்றிடுவாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி நல்ல ஒரு கம்ஃபர்டர், நல்ல ஒரு துணையாளர், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை தேய்ச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். அதனால் நீங்கள் அவர்கிட்ட என்ன கவலை சொன்னாலும், அதாவது அவர் பேசுகிற வரைக்கும் நம்ம சொல்லணும், மெதுவாகவும் சொல்லணும், அவர் பேசுகிற வரைக்கும் காத்து இருக்கணும். அப்படின்னா தான் உங்கள் இதையும் தேய்ச்சப்படும். அது மாதிரி சொல்ல வரேன். ஓகே, அதனால் நம்ம வந்து எப்படிப்பட்ட பலி இடணும் அப்படின்னா, கர்த்தர் அங்கீகரிக்கிற பலி இடணும். 2வது விஷயம் இது வந்து என்ன அப்படின்னா,
இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டம்னு இல்லை, சொல்கிறேன் என்னன்னு கவனிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோன் முதல்ல அங்கேருந்து என்ன பண்ண ஜனங்கள் ப்ளஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆரோனும் மோசையாவும் 2 பேரும் வந்து ஆசீர்வாத கூடத்தை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, 2 ஜனங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ இது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நாம ஊழியக்காரங்களுடைய கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆளாகக்கூடாது. ஊழியக்காரங்களை வந்து கஷ்டப்படுத்துறதோ அல்லது வந்து அப்படி அவங்களுடைய கோபத்துக்கு அவங்க நம்மளை திட்டுற மாதிரி நமக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. ஏன்னா இங்கே பாருங்க, அவங்க என்ன எப்படி நடந்துக்க ஒரு வேலை இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மோசம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாலும் ஆரணையாவும் மோசையாவும் என்ன பண்ணுறாங்க, பிளஸ் தான் பண்ணுறாங்க. அப்போ அதே போல் நாமளும் கூட பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எலிசா தீர்க்கதரிசியை மொட்டை தலையான்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அந்த குட்டி பிள்ளைங்களை என்ன பண்ணிடுவார், அவர் சபிச்சிருவார். அதே போல அப்போ வந்து ஊழியக்காரங்க வாயில தான் இருக்கு. அப்போ நாம எப்பவுமே நம்ம வாயிலையும் இப்போ அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, நம்மளும் ஆசாரின கத்தை அழைச்சிருக்கா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் என்ன ஊழியக்காரங்க வார்த்தைங்க இப்போ எப்படி சொல்லுவாங்க, இப்போ சின்ன பிள்ளைங்க கிட்டலாம் அவங்க பெரியவங்க கிட்ட வந்து அவங்க பெரியவங்க கிட்ட சாபத்தை வாங்கிறாது, அவங்க சந்தோஷப்படுத்து, அப்பதான் அவங்க ஒன்று ஆஸ்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாடு காலங்களையும் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, யோசேப்போட பையனை மனாசேயையும் எப்ராயிம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளஸ் பண்ணுவார். நீ இப்படி இருப்பேன், நீ அப்படி இருப்பேன்னு சொல்லி. அதே போல் அப்போ வாயின் வார்த்தையில் தான் இருக்குது. அப்போ பெரியவங்க கிட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நாமளும் கூட இப்போ பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க கிட்ட நம்ம அவங்களுடைய கோபாக்கினைக்கு அவங்க வந்து மனுஷன் கோபப்படுற அளவுக்கு அவங்க கோபத்துக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு நம்ம காத்துக்கணும். அவங்க நம்ம எப்போவுமே பிளஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது இந்த விதத்து மூலமாக நம்ம ஒரு விசுவாசியாக இருந்தால் என்னடா ஊழியக்காரங்க என்ன சொன்னால் தலையாடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு நான் வந்து கத்துறது விரும்புகிறான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாலுமே அவங்க ஊழியக்காரங்க தான். இப்போ எப்படின்னா தாவீது பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தப்பு தான் பண்ணார். அவருக்கு விதமாக அவரை கொலை பண்ண நினைச்சாலும் தாவீது தொடவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு குணம் பார்த்தீங்களா அவருக்கு. இப்போ தன்னை கொலைன்னு நினைக்கிற சவுலை ஐயோ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி தாவீது அவர் ஒன்றுமே செய்யலை, தாவீது ராஜா. அப்போ அதே போல நாமளும் கூட ஊழியக்காரங்க என்னதான் இருந்தாலுமே சப்போஸ் சரியும் அவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அப்போ நம்ம அவங்க கோபாக்க நினைக்க அவங்க நம்ம மேலே கோவப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு அவசியமும் இல்லை, நம்ம அதுக்காக ஆளாகவும் நம்ம கூடாது அவங்க கோபத்துக்கு. இதுதான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல் இந்த ஆசிரியப்பு கூட இப்போ வந்து ஜனங்கள் என்ன பண்ண கத்திரி மகிமையை பார்த்தார்கள். இப்போ நம்ம ஏற்கனவே நான் பார்த்தோம், சீனாய் கொடுமுடியில் வந்து ஜனங்கள் வந்து மகிமையை அந்த தூரத்தில் பார்த்தாங்க. அப்படி தானே, சீனாய் கொடுமுடியில் மகிமை இறங்கிச்சு, அது மலையை அப்படியே அடிவாரத்தில் நின்று அவங்க பார்த்தாங்க. அதுதான் அவங்களுடைய என்ட்ரி. இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சொல்லிட்டார். ஆனால் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் மூலமாக என்னதான் இவங்க ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியட்டாலும் கூட ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் இன்னும் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தவங்க இப்போ என்ன பண்ண கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குறாங்க அந்த மகிமை. அப்படிதானே. அப்போ இந்த கனெக்ஷனை இன்னும் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் என்ன பண்ணுது, அதிகப்படுத்துது. யாரு, இந்த ஆசிரியப்பு கூடாரம். அதனால இந்த கிரேஸ் அந்த ஜனங்களுக்கு இதை விடவும் நம்ம பாக்கியவாங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தனி பாத்தியே போட்டு கொடுத்து இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். திருச்சி 2ஆ கிழிஞ்சி கத்தர் என்ன பண்றாரு, இப்போ யாருனாலும் நீங்க என்ன பண்ணலாம், கத்தரோட பேசலாம், ஏசப்பாவோட பேச முடியும் அப்படின்னு, ஏசப்பா கிட்ட பலியிட முடியும் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஏசப்பா நமக்கு சிலுவையில் நம்ம பலியாகி நமக்கு என்ன பண்ணியிருக்கா பெற்று கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஜனங்களுக்கு கிடைச்சது ஒரு கிரேஸ். என்னன்னா அந்த ஆசிரியப்பு கூடாரம் வந்து அவங்களுக்கு இயேசுவை பக்கத்துல காட்டுச்சு, பக்கத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல இன்னைக்கு நாம அவரை வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து அவருக்கு ஆராதனை செலுத்த நம்ம இன்னைக்கு தகுதி பெற்றிருக்கிறோம், தகுதிப்படுத்திருக்கிறார். அப்போ நாம் அந்த கிரேஸ் அந்த கிருபையை அப்யூஸ் பண்ணாதபடிக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். கதை நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரெசரக்ஷன் டே. கதை உங்களை ஆஸ்வதிப்பா. நம்ம இன்னையோட இந்த அதிகாரத்தோடு நம்ம அந்த மெடிடேஷன் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய். தேங்க்யூ.